விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். EEE College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution. மேகதாது அணைக்கு எதிராக ஆகஸ்ட் 1 ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அறிவித்திருக்கிறது. காவிரி எங்கள் உரிமை, மேகதாதுவில் அணை கட்டுவதை அனுமதிக்க முடியாது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்திருக்கிறது. மத்திய அரசு இதற்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆகஸ்ட் 1 போராட்டத்தை அறிவித்திருக்கிறது. மேகதாது அணைக்கு எதிராக ஆகஸ்ட் 1 ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அறிவித்திருக்கிறது. காவிரி எங்கள் உரிமை, மேகதாதுவில் அணை கட்டுவதை அனுமதிக்க முடியாது என்று தெரிவித்திருக்கிறது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. மேகதாதுவில் அணை கட்டுவதை மற்ற மாநிலங்கள் கேள்வி எழுப்ப முடியாது, மற்ற மாநிலங்களின் அனுமதி தேவையில்லை என்று மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் தெரிவித்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்த நிலையில் தற்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இது தொடர்பாக ஆகஸ்ட் 1 ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று அறிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் காவிரி நீர் உரிமையை தட்டிப்பறிக்க ஒன்றிய பாஜக அரசு முயற்சிக்கிறது என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியிருக்கிறார். மத்திய அரசின் பதில் பாதகம் விளைவிக்கக்கூடிய ஒன்று என்றும் வைகோ எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு வழங்கப்படும் அனுமதிக்கான சமிகை போன்று இது இருக்கிறது என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு அரசு இதில் மிகுந்த எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டும் என்றும் வைகோ தெரிவித்துள்ளார். மேகதாதுவில் அணை கட்ட தமிழகத்தின் ஒப்புதல் தேவையில்லை என்று மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது. இது அணை கட்டுவதற்கு வழங்கப்படும் அனுமதிக்கான சமிகை போன்று இருப்பதாக வைகோ தெரிவித்துள்ளார். தமிழக காவிரி நீர் உரிமையை தட்டி பறிக்க முயற்சி நடக்கிறது என்று வைகோ கண்டனம் தெரிவித்துள்ளார். மேகதாது விவகாரத்தில் தேர்தல் அரசியலுக்காக மத்திய அரசு பின்வாங்குகிறது என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார். We the Leaders அமைப்பின் தலைவர் அண்ணாமலை மேகதாது விவகாரத்தில் தெரிவித்துள்ள கருத்தை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அரசியலுக்காக மத்திய அரசு இந்த விவகாரத்தில் பின்வாங்குகிறது என்று அண்ணாமலை விமர்சித்துள்ளார். மேகதாது விவகாரத்தில் தேர்தல் அரசியலுக்காக மத்திய அரசு பின்வாங்குகிறது என்று அண்ணாமலை சாடியுள்ளார். தமிழகத்தின் அனுமதி மேகதாது விவகாரத்தில் தேவையில்லை என்ற மத்திய அரசின் பதிலுக்கு அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். மத்திய நீர்வளத்துறையின் பதிலுக்கு We the Leaders நிறுவனர் அண்ணாமலை எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். மேகதாது விவகாரத்தில் தேர்தல் அரசியலுக்காக மத்திய அரசு பின்வாங்குகிறது என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் காவிரி நீர் உரிமையை தட்டிப்பறிக்க ஒன்றிய பாஜக அரசு முயற்சிக்கிறது என்று மற்றொரு பக்கம் வைகோ கண்டனம் தெரிவித்துள்ளார். மேகதாதுவில் அணை கட்ட தமிழகத்தின் ஒப்புதல் தேவையில்லை என்று மத்திய அரசு கூறியதற்கு பல்வேறு அரசியல் கட்சிகளும் கண்டனத்தை பதிவு செய்து வருகின்றன. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கிறது. ஆகஸ்ட் 1 தமிழ்நாடு அரசு இதில் மிகுந்த எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ. அரசியலுக்காக மத்திய அரசு இதில் பின்வாங்குகிறது என்று தெரிவித்திருக்கிறார் We the Leaders அமைப்பின் அண்ணாமலை. மேகதாது அணைக்கு எதிராக தமிழ்நாடு முழுவதும் ஆகஸ்ட் 1 ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அறிவித்திருக்கிறது. காவிரி எங்கள் உரிமை, மேகதாதுவில் அணை கட்டுவதை அனுமதிக்க முடியாது என்று தெரிவித்திருக்கிறது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. மேகதாது விவகாரத்தில் மத்திய அமைச்சர் ராஜ்பூஷன் புரிதலின்றி பேசுகிறார் என்று நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் தெரிவித்திருக்கிறார். இந்த விவகாரத்தில் தமிழக அரசு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும் என்று தெரிவித்திருக்கிறார். முன்னதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அன்புமணி ராமதாஸின் கேள்விக்கு தமிழகத்தின் அனுமதி மேகதாது விவகாரத்தில் தேவையில்லை, உச்சநீதிமன்றம் அவ்வாறு தீர்ப்பில் குறிப்பிடவில்லை என்று மத்திய அமைச்சர் பதிலளித்திருந்தார். இதற்கு அமைச்சர் ஆனந்த் எதிர்வினையாற்றியிருக்கிறார்.
மத்திய அமைச்சர் புரிதலின்றி பேசுகிறார் என்று தெரிவித்திருக்கிறார் அமைச்சர் ஆனந்த். இது தொடர்பாக அமைச்சர் ஆனந்த் பேசியதை பார்க்கலாம். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் புரிதல் இல்லாமல் சொல்லியிருக்கிறாரு. சட்ட வல்லுநர்கள் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கும். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் புரிதல் இல்லாமல் சொல்லியிருக்கிறாரு. சட்ட வல்லுநர்கள் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கும். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, சிவகாசி. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution.